என்ற அந்த லக்னத்தோடு தொடர்பு படுத்தி நாம் 12 பாவ பலனையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பாவமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ மிதுனத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மீனத்துக்கு 4ஆம் பாவமாக எந்த வீடு வந்துருச்சு? மிதுனம் வந்துருச்சு. மிதுனம் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய பாவம். மிதுனம் என்கின்ற பாவம் மீனத்துக்கு 4ஆம் பாவமாக வந்துவிட்டது. ஆகையால் அம்மாவுடைய உறவினர், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மாவின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், தாய் வழி சொத்து, அம்மா வழி ஏதாச்சும் ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கு இருக்கு, ஓகே, அல்லது தாய் வழி உறவினர் மூலியமாக ஏதாவது ஒரு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கவிருக்கின்றது. யாரு? மீன லக்னத்தை சேர்ந்தவருக்கு. கல்வி, புதுசாக ஒரு படிப்பு போய் படிக்க போகிறாங்க, ஒரு டிகிரி சேர போகிறாங்க, அல்லது ஒரு டிகிரி கிடைக்க போகுது, எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஏதோ ஒன்று, புதுசாக ஒரு நிலம் வாங்க போகிறாங்க, புதுசாக ஒரு வாட்ச், செயின், மோதிரம், அந்த மாதிரி ஏதாச்சும் பொருள் வாங்க போகிறாங்க, ஒரு வண்டி வாங்க போகிறாங்க. 4ஆம் பாவம் சார்ந்த எந்த விஷயத்தையும் அது சுமூகமாக நடந்து முடியும் வரை மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் அதை வெளியில் பேசக்கூடாது. ஏனென்றால் மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மிதுனம் 4ஆம் பாவமாக வந்துவிட்டது இல்லையா? இப்போதான் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து 5ஆம் பாவம். மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 5ஆம் பாவமாக வந்திருப்பது என்னது? கடகம். கடகத்தை பற்றி நம்ம என்ன பார்த்தோம்? கடகம் நிலை இல்லாத பாவம். நிலை இல்லாத பாவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஃப்ளோட்டிங். அப்போ கடகத்தினுடைய பலன் எதுவுமே வரும், வராமலும் போகும், மறுபடியும் வரும், மறுபடியும் வராது, இப்படி மாறி 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 இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அதனுடைய குடுப்பனை நிலையில்லாத குடுப்பனை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கடகம் 5ஆம் பாவமாக வந்து விட்டது இல்லையா? ஓகே, அப்போ 5ஆம் பாவம்ன்றது என்னது? மூத்த குழந்தை, முதலில் கருத்தரிப்பது, முதல்ல கன்சீவ் ஆகிறது, புத்திர பாக்கியம் ஏற்படுவது, முதல்ல ஒருத்தர் கர்ப்பம் தரிப்பது, இல்லை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தாய் தந்தை அப்படின்ற ஸ்தானத்தை முதலில் அடைவது. ஏன்னா புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயம் 5ஆம் பாவம் ஜெனரலா. அப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளாதார காரணத்திற்காக அல்லது வீட்டில் நிலைமை சரியில்லை என்ற காரணத்திற்காக குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போட வேண்டும் என்று மீன லக்னத்தை சேர்ந்த தம்பதியர்கள் யாராவது திட்டம் போட்டால், ஒரு எண்ணம் ஏற்பட்டால், குழந்தை பெற்றுக்கொள்வதை இப்பொழுதைக்கு தள்ளி வைக்க வேண்டும் அப்படி என்ற எண்ணம் வைத்தால் என்ன செய்யணும்? அவர்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். இவர்கள் சுய கட்டுப்பாடை மீறி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு உண்டான கருவை இவர்கள் கலைக்க முற்பட்டால் மறுபடியும் இவர்களுக்கு வேண்டும் என்ற பொழுது கர்ப்பம் தரிக்காமல் போய்விடுவார்கள், கரு தங்காமல் போய்விடும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் 5ஆம் பாவம்ன்றது புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியம் கடகம் என்னும் வீட்டில் கவர் ஆனதுனால அது நிலை இல்லாத குடுப்பனை. அது வரும்பொழுது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கன்சீவ் ஆகும்போது அக்கறையாக பார்த்து குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். என்ன பிளான் பண்ணணும்? தாம்பத்தியத்தை தள்ளி போட வேண்டும், கருத்தரிப்பதற்கான வாய்ப்பையே ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் கருத்தரித்து விட்டு அதை கலைப்பது, அதற்காக மாத்திரைகள் சாப்பிடுவது, அதற்காக உபகரணங்களை பயன்படுத்துவது, இது என்ன பண்ணும்னா கர்ப்பப்பையை சிதைக்கும். பிறகு இவர்கள் எதிர்பார்க்கும் பொழுது இவர்கள் வயிற்றில் கரு தங்காது. இது 5ஆம் பாவத்தில் ஒரு காரகத்துவம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, சின்ன வயசுலேருந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆன்மீகம் சார்ந்த கலை, அறிவியல் சார்ந்த கலை, அது ஓவிய கலையாக இருக்கலாம், ஜோதிட கலையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கலை, ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டு கற்றுக்கணும், ஏதோ ஒரு கலை கற்றுக்கணும், அறிவியல் கற்றுக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அதாவது படிப்பு போக அல்லது தொழில் போக மீதி நேரத்தை நாம் ஏதாவது ஒரு அறிவியல் சார்ந்த, கலை சார்ந்த, இலக்கியம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நாம் ஞானத்தை வளர்த்து கொள்வதன் மூலியமாக நம்முடைய நேரத்தை செலவு பண்ண
வேண்டும் அப்படின்னு ஒரு மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அதற்கான வாய்ப்பு வரும் இல்லையா? எங்கேயாச்சும் யாராவது அஸ்ட்ராலஜி கிளாஸ் போட்டிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது யாராச்சும் வந்து தையல் கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க, இல்லை ஸ்விம்மிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது இவர்கள் விரும்புகின்ற கலையை யாராவது ஒருவர் பயிற்றுவித்து கொண்டிருப்பார். அது சார்ந்த தகவல் இவங்களுக்கு வரும். அப்படி வரும்பொழுதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி வரும்பொழுது அந்த வாய்ப்பை இவர்கள் தவற விட்டு விட்டால் மறுபடியும் இவர்கள் அந்த குறிப்பிட்ட கலையை, அந்த குறிப்பிட்ட வித்தையை, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் சார்ந்து, கலை அறிவியல் சார்ந்து ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவான விஷயம், அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டால் மறுபடியும் இவர்கள் அந்த கலையை பயில வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அல்லது இவர்கள் வந்து இப்போ மலை ஏறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது, ட்ரக்கிங் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது, குகைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஒரு கும்பல் கிளம்பும் போது ஒரு மீன லக்னத்தை சேர்ந்தவங்களை கூப்பிடுவாங்க. அப்பொழுதே மீன லக்னத்தை சேர்ந்தவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் வந்து ட்ரக்கிங் போகணும்னு ஆசைப்பட்டார்னா அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடும். மறுபடியும் அது எப்போ வருதோ அப்போ தான் வரும். அது வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா மறுபடியும் அந்த வாய்ப்பு வரும்போது ஒருவேளை இவரால் பயன்படுத்திக்க முடியாமல் கூட போகலாம். சூழல் வந்து மாறி போகலாம். ஆகையால் 5ஆம் பாவம் சார்ந்த எந்த காரகத்துவமாக இருந்தாலும் அந்த காரகத்துவத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் இவர்கள் கேட்கும்போது அது கிடைக்காது. இது மீன லக்னத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய 5ஆம் பாவத்திற்கான அடிப்படை பலன், அடிப்படை சொல்யூஷன்.